சிறு வயதிலிருந்தே மனிதர்களுடன் பழகாத ஒரு காட்டுவாசியை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறார் ரம்பை. காட்டுவாசியின் காதல். கதைக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராக்கனும் மூக்கனும் அண்ணன் தம்பிங்க. அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள வேட்டையாட போறாங்க. அப்போ இப்படி பேசிக்கிட்டு போறாங்க. டே ராக்கா, நம்ம தங்கச்சிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நம்ம எங்கேயாவது வரன் பார்க்கணும். மற்ற பக்கம் வரன் பார்த்தா நம்ம வரதட்சணையா நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம சொத்தும் போகக்கூடாது. எப்படியாவது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ராக்கன். அதுக்கு மூக்கன், அதுக்கு ஏதாவது வழி பிறக்கும். நம்ம ஏதாவது இளிச்சவாயம் கிடைச்சா அவன் தலையில கட்டி விட்டுறலாம், பேசாம வானா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேட்டைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல ஒரு மரத்து மேல ஒருத்தரை பாக்குறாங்க. அவனை பார்த்தப்ப தெரியுது அவன் ஒரு காட்டுவாசி அப்படின்னு. டே ராக்கா, நல்ல இளிச்சவாயம் கிடைச்சிட்டான்டா. இவனை எப்படியாவது கூட்டிட்டு போய் தன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு ராக்கனும் மூக்கனும் பிளான் பண்றாங்க. ஆனா அவன் ஒரு காட்டுவாசியா இருக்கிறதுனால இவங்க பேசுற பாஷை அவனுக்கு புரியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவன் மனிதர்களோட பழகல. அதனால அவங்க ரெண்டு பேருமே ஒரு நரித்தந்திரம் தீட்டுறாங்க. வேட்டைக்காண்டி கொண்டு வரப்பட்ட கைத்தை அவன் மேல வீசி அப்படி அவனை கட்டி ரெண்டு பேருமே குதிரையில தூக்கிட்டு போறாங்க. அப்போ கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. தன்னோட தங்கைக்கு அதுக்கு விருப்பமே இல்லைன்னு தெரிஞ்சும் கூட வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. அவங்க கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி கல்யாணம் பண்ண மறுநாளே காட்டுவாசிக்கு காட்டுக்கு போயிடுறான். அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, உன்னோட புருஷன் எங்க இருக்கானோ அங்கதான் நீ இருக்கணும். இந்த வீட்டுல இன்னமே உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராக்கனும் மூக்கனும் இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரம்பைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ கெஞ்சி பாக்குறா. அவர் எங்க போனார்னு எனக்கு தெரியலனா அப்படின்னு கூட சொல்லி பாக்குறா. ஆனா அவங்க திட்டுறத நிப்பாட்டல. வேற வழியே இல்லாம ரொம்ப ஒரு முடிவுக்கு வர்றா. தன்னோட கணவர் இருக்கிற அதே காட்டுக்கு அவ போறா. தன்னோட கணவரை தேடி அலையறா. அப்போ ஒரு மரத்து மேல தன்னோட கணவர் உட்கார்ந்து இருக்கிறத அவ பாக்கறா. எப்படி இவரை கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. ஏன்னா அவளுக்கு பாஷை தெரியல, பேசவும் முடியாது. அப்படி இருக்கப்ப எப்படி கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு யோசனை பண்றா. ஒவ்வொரு நாளும் தன்னோட கணவரோட நடவடிக்கைய பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ அவன் மரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாம் பிடுங்கி சாப்பிடுறது, அப்புறம் அந்த நீரோடையில போற தண்ணிய குடிக்கிறது, இதுதான் அவனோட அன்றாட வேலையாவே இருந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரம்ப ஒரு முடிவுக்கு வர்றா. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இவரை நம்ம வழிக்கு கொண்டு வரனா நல்ல ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே என்ன பண்றா, வீட்டுக்கு போறா. அங்க போய் புளி சாதம் செய்ய ஆரம்பிக்கிறா. புளி சாதத்தை எடுத்துட்டு வந்து அந்த வீரோட போற வழியில கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிக்கிறா. அப்பதான் தன்னோட கணவர் அதை எடுத்து சாப்பிடுவாருன்னு அவன் நம்புறா. அப்போ தண்ணியை குடிக்கிறப்போ அந்த ஒரு புளி சாதம் அவனோட வாய்க்குள்ள போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்திருக்கு. என்ன இது, நாம தினமும் சாப்பிட்ற பழங்களை விட இது ரொம்ப சுவையா இருக்கே, இது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்க தோன்றான். இது என்னதுன்னே அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்தே சாப்பாடுனா என்னன்னே தெரியாமே தான் வளர்ந்துருக்கான். அப்போ இது என்னது, எப்படி வருதுங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்றானா, மரத்துக்கு மேல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். எங்கிருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அப்போ ராதா அங்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீரோடல போடுறத அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே அது பார்த்த முகமா இருக்கிறதுனால இவங்க தான் இந்த நீரோடைக்குள்ள எதையோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். இதுதான் மிக சுவையா இருக்குன்னு அவன் நம்புறான். இதே மாதிரி டெய்லியும் அவன் சாப்பாடை கொண்டு போய் போட ஆரம்பிக்கிறான். அவனும் எடுத்து சாப்பிடுறான். இது இவ்வளோ அருமையான சுவையா இருக்கே அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்படி ஒரு நாள் போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு சாப்பாடு போட ராதாவை அங்க சந்திக்கிறான். அவனுக்கு பாஷை தான் புரியலையே தவிர ஆனா அவளோட பாசம் புரியுது. அவன் கண்களாலே பேச ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் எதுக்காண்டி செய்யற, என்னோட பாசத்துக்காண்டிவா அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே பேச ஆரம்பிக்கிறான். அதை புரிந்து கொண்ட ரம்பையும் கண்ணிலேயே அவளுக்கு பதிலும் சொல்றான். ஆமா, உங்களுக்காண்டி தான் நான் இங்க வந்தேன், நீங்க எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படியே சில நாட்கள் போகுது. அவன் பேச ஆரம்பிக்கிற ஒவ்வொரு மொழியும் அவனுக்கு சொல்லி கொடுக்கறா. ரெண்டு பேருமே வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க.
ரெண்டு பேருமே தங்களோட காதலை வெளிப்படுத்துறாங்க. மனிதர்களிடமே பழகாத ஒரு காட்டுவாசிக்கு இப்படி ஒரு துணைவி கிடைச்சதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்படி ஒரு நல்ல கிணவர் கிடைச்சிருக்காரே அப்படின்னு ரம்பைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறா. ரெண்டு பேருமே அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.